Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. ராமலிங்க அடிகளாருடைய வரலாறுல அவர் ஒரு நீதிமன்ற ஒரு வழக்குல சிக்கியதாகும், அப்படியே அந்த வழக்குக்குள்ள போகாமலே அந்த வழக்கினுடைய தீர்ப்பு அவருக்கு சாதகமாக வந்ததான வரலாறுகள்லாம் இருக்கு. இதனுடைய பின்னணி என்ன? இது உண்மைதானா? இல்லைங்க, இது உண்மையே கிடையாதுங்க. வள்ளலாரை யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, அவர் உள்ள போனவர் வரவே இல்லை அப்படி. அது குறித்து விசாரிக்கிறதுக்காக அன்னைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் வெள்ளக்காரர் ஆங்கிலேயர்கார், அவரும் தாசில்தார், அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கார் தான். இவங்க 2 பேரும் வர்றாங்க, உள்ள கதவை திறந்து பார்க்கணும்னு சொல்றாங்க. நண்பர்கள் முடியாதுன்னு மறுக்கிறாங்க. நாங்க இதுக்கு முடிவு பண்ணணும், நீங்க திறக்கணும் சொல்லி வலுக்கட்டாயமா திறந்துடுறாங்க. சன்மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றினால் நீங்க உடற்பயிற்சி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஐயா அதுக்கான மூலிகைகள்லாம் கொடுக்குறாங்க. கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கை. இந்த நகைக்கண் வழியே ஆற்றல் போகாமல் இருக்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆற்காட்டு சோடு உள்ளேயே இருக்கும் அந்த உஷ்ணம். ஏன் ஐயா உடம்பு முழுவதும் துணையால போத்திக்கிட்டாங்கன்னா உஷ்ணம் வெளியில போகாது. பெருமானாருக்கும் தெய்வத்துக்குமான ஒரே வேறுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியில் இறைவனுக்கு உருவம் கிடையாது, ஆனால் பெருமானாருக்கு உருவம் உண்டு. வள்ளலார் இயற்கையோடு கலந்து போனார், ஐம்பூதங்களோடு ஐக்கியமானார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை படிக்கிறோம், கேட்கிறோம். வள்ளலார் என்ன ஆனார்? ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று வள்ளலார் பற்றி பேசுவதற்காக சன்மார்க்க சொற்பொழிவாளர் செந்தில்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வள்ளலார் இயற்கையோடு கலந்து போனார், ஐம்பூதங்களோடு ஐக்கியமானார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை படிக்கிறோம், கேட்குறோம். திருப்பியும் அதே கேள்வி புள்ளியில தான் நான் நிற்கிறேன். வள்ளலார் என்ன ஆனார்? வள்ளலார் என்ன ஆனார்? ஒரே பதில சொல்றதா இருந்தா வள்ளலார் தெய்வமானார், அவ்வளவுதான். ஏன்னா ஐயாவுடைய ஒரு பாடல் ஒன்று இருக்கு, அருட்பாவில், அதான் 6ஆம் திருமுறையில் கடைசி பாடலாக வரும். என் சாமி எனது துரை என் உயிர் நாயகனார் இன்று நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார், பின்சாரும் 2½ நாளிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உளத்தே பிரியாமல் இருப்பார். இதான் அந்த பாடல். என் சாமி எனது துரை என் உயிர் நாயகனார். ஐயா காதல்ல பேசுறார். என் சாமி எனது துரை என் உயிர் நாயகனார் இன்று நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். நான் இருக்கும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, துரோதாகி அப்படின்னு 5 சொல்லுவாங்க. இதுல ஆணவம் மட்டும் விட்டுட்டு கண்மம், மாயை, மாமாகி, துரோதாகி இது எல்லாமே போயிடுங்க. போயிட்டாலும் கூட இந்த ஆணவம்ங்கிற ஒன்று மட்டும் கடைசி வரைக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆணவம் உடனே நமக்கெல்லாம் இருக்கிற ஆணவமாக நினச்சிக்காதீங்க. நமக்கு இருக்கக்கூடிய ஆணவம்னா நான் செஞ்சேன், நான் பண்ணேன், நான் போனேன், என் பேச்சை கேட்க மாட்டியா, என் பேச்சை கேளு அப்படிங்கிறது சொல்கிறோம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆணவங்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த நான் அப்படிங்கிறது மட்டும்தான். நான் வேறு இறைவன் வேறு அப்படிங்கிறது. ஐயா அதில் ஒரு பாடலை பதிவு செய்கிறாங்க. இறைவன் வர்றானா, இறைவன் வந்த உடனே இறைவன் வர்றானேன்னு சொல்லிட்டு ஐயா உட்கார்ந்துருக்காராம், எந்திரிக்கிறாராம். எந்திரிச்சோன்னே இறைவன் சொல்றானா, நான் தான் வர்றேனே, ஏன் எந்திரிக்கிற? ஆணவம் ஒளி, அதாவது எந்திரிக்கிறதையே அங்கே ஆணவமா இருக்கு, அதுதான் அங்கே இருக்கு. அப்ப அந்த பாடல் வரி பார்த்தீங்கன்னா, இன்று நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். ஐயா கிட்ட எல்லாமே போயிடுச்சுங்க. ஐயா சுத்த தேகம் பெற்றுட்டார், பிரணவ தேகம் பெற்றார், எல்லாம் போயிட்டார். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ராமலிங்கம் அப்படிங்கிறது நின்றுகிட்டு இருக்கு. அந்த நான் இருக்கு. கடைசி அந்த உள்ளொளி இறைவன் வர்றான், உள்ள கலக்குறான். அவன் கலக்கும் போது எங்கே கலக்கிறான்? இது வரைக்கும் நான் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல உட்காந்துட்டான். அப்ப நான் போயிடுச்சு. நான் இருக்கும் இடத்துலாம் ஏதோ ஒரு வீடு கிடையாது. அந்த நான்கிற அந்த எண்ணம் எந்திரிச்சா கூட அந்த நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது இல்லையா, அந்த இடத்தில் நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார், பின்சாரும் 2½ நாளிகைக்குள்ளே. 2½ நாளிகைன்னா 1 மணி நேரங்க. 24 நிமிஷங்கிறது ஒரு நாளிகை, 2½ நாளிகைன்னா 1 மணி நேரம். 2½ நாளிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உளத்தே பிரியாமல் இருப்பார். இறைவன் என்ன பண்ணிட்டான்? ஐயாக்குள்ள வந்தான், உள்ளொளியா இருந்தான், கலந்தான், 1 மணி நேரத்தில் முழுமையாக மாற்றினான். தான் வேறு, வள்ளலார் வேறு, ராமலிங்கம் வேறுங்கிற நிலையை மாற்றி பெருமானாரை இறைவன் தெய்வமாக மாற்றினான். பெருமானாருக்கும் தெய்வத்துக்குமான ஒரே வேறுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியில் இறைவனுக்கு உருவம் கிடையாது, ஆனால் பெருமானாருக்கு உருவம் உண்டு. இதை பல பாடல்களை பெருமானார் பதிவு பண்ணிக்கிறார். இறைவனுக்கு இருக்கக்கூடிய 5 ஆற்றலும் பெருமானாருக்கு வந்துருச்சான். பெருமானார் சொல்றாங்க, 5 ஆற்றல் எனக்கு அளித்தான்,
அவன் மணிமகுடம் சூட்டினான், அவன் கையில் வைத்திருந்த செங்கோலை அளித்தான். இதெல்லாம் யாருக்கு இருக்கும்? ஒரு ராஜாவுக்கு இருக்கும். ராஜா தான் இருந்த மணிமகுடம், ராஜாவுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னா அவர் பையன் இருக்கிறான், இளவரசன் இருக்கான். இளவரசனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் ராஜா? அவனுக்கு அவனுடைய மணிமகுடத்தை சூட்டிடுவார், கையில் இருக்க செங்கோலை கொடுத்துடுவார். அரசாட்சி நீங்கே பண்ணுப்பாம்பார். ஆக வள்ளலாருக்கு முன்பு தோன்றிய அருளாளர்கள் யாரும் அந்த நிலை வரை போகலை. ஐயா மட்டும்தான் அந்த நிலைக்கு போகிறாங்க. போனதுனால இறைவன் என்ன பண்ணுறான்? நீ என் தலைமகன் ஆதலால், ஐயாவுடைய பாடல், நீ என் தலைமகன் ஆதலால் இறைவன் ஐயா உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து மணிமகுடம் சூட்டி செங்கோல் எடுத்து, செங்கோல்ங்கிறது அருள் சக்தி. இந்த அருள் சக்தி தான் இந்த ஐந்தொழில் ஆற்றலையும் செய்யும். இறைவன் எப்பொழுதும் எந்த தொழிலையும் செய்வது இல்லை. இறைவன் கையில் இருக்கக்கூடிய அந்த அருள் சக்திங்கிற ஆற்றல் ஐந்தொழில் செய்யும். அந்த அருள் சக்தியை பெருமானார் கையில் கொடுத்து நீ ஐந்தொழில் புரிப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். அதனால பெருமானார் வேறு, இறைவன் வேறுங்கிறதே கிடையாது. நாம் எங்கேருந்து எதை நினச்சாலும் ஐயாவுக்கு கேட்கும், என்ன பேசினாலும் ஐயாவுக்கு கேட்கும், என்ன செஞ்சாலும் ஐயாவுக்கு தெரியும். ஐயாவுக்கு தெரியாமல் எதுவும் நடப்பதில்லை. அந்த தேகத்திற்கு ஞான தேகம் என்று பெயர். ஒளி தேகம் என்று சொன்னால் மரணம் வராமல் ஒளிந்து கொள்ளக்கூடிய தேகம். எங்கே ஒளிய முடியும்? இந்த பொதுவில் தான் முடியும். ஆக வள்ளலார் தெய்வமானார். இதை ஏற்றுக்கொள்வதற்கு பல பேருக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அருட்பா 6 திருமுறைகளையும் முழுமையாக படித்தால் பெருமானார் பெற்ற நிலை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சரி, இதுக்கு பெருமானார் மட்டும்தான் சாட்சியா? வேற சாட்சி இல்லையா? ஐயா 1000 சொல்லியிருப்பாருங்க, நான் ஏன் நம்பணும் அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க இல்லையா? அந்த காலத்தில் வெள்ளைக்காரனுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஐயா இங்கே ஞான சபையும் தர்மசாலையும் கட்டுறதுக்காக இடம் கேட்கிறார். வடலூர்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இடம் கேட்குறாங்க. 110 ஏக்கர் 80 காணி நிலத்தை அந்த ஊர் மக்கள் பெருமானாருக்கு தானமாக எழுதி கொடுக்கிறார்கள். அதில் ஞான சபையும் தர்மசாலையும் ஒரு சின்ன இடத்துல தான் இருக்கு, எழுதி கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் வரி கட்டணும். 1874 தைப்பூசம் அன்று பெருமானார் மேட்டுக்குப்பம் என்கின்ற சித்தி வளாகத்தில், அங்கே தான் 4 வருஷமா இருக்கார். 70 இருந்து 74 வரைக்கும் மேட்டுக்குப்ப சித்தி வளாகத்தில் இருக்கக்கூடிய பெருமானார் அந்த தைப்பூச நாள் அன்று என்ன பண்ணுறாங்கன்னா, இதற்கப்புறம் தோன்றும் துணையாக இருப்பதில்லை என்று பெருமானார் முடிவெடுத்து விடுகிறார். எல்லார் கண்ணிலும் படுவது போல் இருக்க வேண்டியதில்லை, அவசியம் இல்லைன்னு முடிவு பண்ண பெருமானார் ஒரு பேருபதேசம் என்கின்ற ஒரு பெரிய உபதேசத்தை நிகழ்த்துகிறார். நிகழ்த்தி முடித்தவொன்னே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த வீட்டுக்குள்ளே குடிசைக்குள்ளே போய் உள்ள 10-15 நாள் இருக்க போகிறேன், யாரும் பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள். அப்படி யாராவது அவநம்பிக்கை அடைஞ்சு திறந்து பார்த்தீங்கன்னா வெறும் வீடாகத்தான் இருக்கும், இறைவன் என்னை காட்டிக் கொடார். நல்லா கவனிங்க, வெறும் வீடாகத்தான் இருக்கும், இறைவன் என்னை காட்டிக் கொடார். காட்டி கொடுக்க மாட்டான்னா என்ன அர்த்தம்? நான் இங்கே தாண்டா இருப்பேன், உங்கள் கண்ணுக்கு தெரியாதுடான்னு அர்த்தம். ஐயா என்ன பண்ணாங்க, கடைசியாக மேட்டுக்குப்பத்தில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், நான் உள்ளே 10-15 தினங்கள் இருக்க போகிறேன், யாரும் திறந்து பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள், திறந்து பார்த்தால் வெறும் வீடாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் செய்விப்பார், என்னை காட்டிக் கொடார் அப்படி சொல்லி உள்ள ஐயா போய் உள்ள திருக்காப்பிட்டுக்கிட்டாங்க. வெளியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வெளியில் இருக்க தாப்பாலை போட்டுட்டு அங்கே உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்து ஐயா வருவாங்கன்னு வெளியில் உட்காந்து அருட்பா பாடல்களை பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தகவல் அரசாங்கத்துக்கு போகுது, தாசில்தார் மூலமாக அன்னைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு போகுது. அவங்களுக்கு வேற மாதிரி தகவல் போகுது, வள்ளலாரை யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, அவர் உள்ள போனவர் வரவே இல்லை அப்படின்னு. அது குறித்து விசாரிக்கிறதுக்காக அன்னைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் வெள்ளைக்காரர் ஆங்கிலேயர்கார், அவரும் தாசில்தார் அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கார் தான், இவங்க 2 பேரும் வர்றாங்க. உள்ள கதவை திறந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அன்பர்கள் முடியாதுன்னு மறுக்கிறாங்க. இல்லை இது எங்களுடைய டியூட்டி, நாங்கள் இதுக்கு முடிவு பண்ணணும், நீங்கள் திறக்கணும் சொல்லி வலுக்கட்டாயமாக திறந்துடுறாங்க. திறந்து பார்த்தா உள்ளே எதுவுமே இல்லை. ஐயா உள்ளே போனார், கதவு தாப்பா போட்டுக்கிட்டார். ஐயா வேறு ஒன்றுமே பண்ணலை. வெளியில் இருக்கிறவங்க வெளியே தாப்பா போட்டுட்டு உட்காந்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். அது ஐயா சொன்னது தான், நீங்கள் வெளியே தாப்பா போட்டுக்குங்கன்னு சொல்லிட்டு அதை சர்டிஃபிகேட்டாக சான்றாக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பதிவு செய்கிறார். ராமலிங்க பரதேசி என்பவர் டிசப்பியர்டு, காணாமல் போய்விட்டார்னு பதிவு பண்ணி சர்டிஃபிகேட் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ வள்ளலார் மரணம் அடையவில்லை, காணாமல் போய்விட்டார். இது ஒன்றும். இன்னொரு சான்று என்னன்னா, 74 ஐயா திருக்காப்பிட்டுக்கிட்டாங்க. ஆனால் ஞான சபையை சுற்றி இருக்கக்கூடிய 110 ஏக்கருக்கும் வரி கட்டணும். இது வரைக்கும் பெருமானார் பேரில் வரி கட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ யாரை கட்டுறது? ஏன்னா ஐயா யாரையும் நியமிச்சுட்டு போகலை, நீ நடத்து நீ நான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போகலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, வரி வசூல் பண்ணுறதுக்கு வர்றாங்க. யார் கட்டுறதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வருவாய்த்துறையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருவர் இறந்து போய் விட்டார், ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா மறுநாளே அவருடைய டெத் சர்டிஃபிகேட், இறப்பு சான்றிதழ் வாங்கி, வாரிசு சான்றிதழ் வாங்கி அவருடைய சொத்தை அவருடைய வாரிசுகள் அனுபவிக்கலாம். இது அரசாங்கத்தின் நடைமுறை. ஆனால் ஒருவர் காணாமல் போய்விட்டால்
அவர் காணாமல் போனதுலேருந்து 7 ஆண்டுகள் பொறுத்திருக்க வேண்டும். 7 ஆண்டுகளுக்கு பின்பு அவர் காணாமல் போய்விட்டார் என்று சான்று வாங்கி அதன் பிறகுதான் அவருடைய வாரிசுகள் சொத்தை அனுபவிக்க முடியும். இப்போ 74ல் ஐயா திருக்காப்பிட்டுக்கிட்டாங்க. அதற்கப்புறம் 7 வருடம் வரை பொறுத்திருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த 110 ஏக்கருக்கும் 1891 4 பேர் கொண்ட குழுவை நியமிக்கிறது. அதுலேயும் அவர் சர்டிஃபிகேட் தாசில் என்ன கொடுக்குறாருன்னா 1874 திருக்காப்பிட்டு கொண்ட வள்ளலார் அதன் பிறகு பொதுவில் வெளியில் வெளிப்படவில்லை, பகிரங்கத்தில் வெளிப்படவில்லை. அதனால் அவர் காணாமல் போய்விட்டதாக சான்று அளிக்கப்பட்டு இந்த 4வரும் இந்த சொத்துக்கு ஜவாப்தாரியாக மாறுகிறார்கள். இவர்கள் வரி கட்டணும்னு சொல்றாங்க. இப்போ ஐயாவுடைய பாடல்கள் ஐயா மரணமில்லா பெருவாழ்வு பெற்றாங்க, இறைவனா மாறினாங்கிறதுக்கு சாட்சியாக இருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சான்று சாட்சியாக இருக்கு. 7 வருடம் கழித்து தான் அந்த இடத்திற்கு நிலவரி வசூல் பண்ணுவதற்காக நியமிக்கப்பட்ட குழு, அதற்கு வழங்கப்பட்ட தாசில்தாருடைய சர்டிபிகேட், இது அனைத்தும் சான்றாக இருக்காங்க. பெருமானார் என்னவா இருக்காங்கன்னா இறைவனாக இருக்கிறார், ஐந்தொழில் ஆற்றல் பெற்றிருக்கிறார். பெருமானாரை வணங்கினால், பெருமானார் சொல்படி நடந்தால் எனக்கு கிடைக்கிறது போல உங்களுக்கும் எல்லாமே கிடைக்கும். அதாவது மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறது வள்ளலாருக்கு பிறகு அந்த நெறியை பின்பற்றுபவர்கள் யாராவது அடைந்தார்களா? அதுக்கான சான்றுகள் ஏதாவது இருக்கா? பெருமானாருக்கு பின்பு ஐயா 1874 திருக்காப்பிக்கிட்டாங்க. இப்ப 150 வருடங்கள் தாண்டிடுச்சு. அதன் பிறகு அதை பெற்றவர்கள் என்று யாரும் பொதுவில் தெரியவில்லை. ஏன் அது பண்ண முடியல அப்படின்னா, ஐயா சொல்றாங்க 10 வருஷம் நீங்க தவம் பண்ணாலும், தவம் பண்ணி நல்ல உஷ்ணத்தை உடம்புல சேர்த்து வச்சிருந்தாலும் ஒரே ஒரு நிமிஷம் கோபப்பட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த கோபம் ஒட்டுமொத்த தவத்தையும் அழிக்கும். பெருமானாருக்கு முன்பு தவம் காட்டுக்கு போய் ஊசி மேல நின்று எலும்பு தெரிய தெரிய தவம் பண்ண கூட ஏன் அடைய முடியாம போச்சுன்னா, கோபத்தை யாரும் விடல. கோபம் எதை அடிப்படை ஆதாரமாக கொண்டிருக்கும்னா ஆணவத்தை அடிப்படை ஆதாரமாக கொண்டு நிற்கும். கோபத்தை யாரும் விடல, யாரும் ஒழுங்கா தவம் பண்ணல. அதனால பெருமானார் சொன்ன போல மரணமில்லா பெருவாழ்வை பெருமானாருக்கு பின்பு யாரும் பெறவில்லை. ஆனால் கோபத்தை விட்டால், அதனால பெருமானார் சொல்படி நடந்தால்னு சொன்னேன். சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சன்மார்க்கம் நானே நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. இன்னைக்கு வரைக்கும் ஐயா தான் நடத்துறாங்க. ஐயா யாரையும் நம்பி கொடுத்துட்டு போகல. இன்னும் சொல்லுவாங்க, சன்மார்க்கத்தை எப்படி பின்பற்றணும்னா, சன்மார்க்கத்திற்கு ஒத்து வாயடங்கி மனமடங்கி இருத்தல் வேண்டும். இங்கே உட்காந்து கூச்சல் குழப்பம் போடுறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ வேலையே கிடையாது. ஐயா என்ன சொன்னாங்களோ அதை பின்பற்றணும். ஐயா என்ன பண்ண சொன்னாங்க? பரோபகாரம் பண்ண சொன்னாங்க. பிற உயிர்களுக்கு கருணையோடு இரக்கத்தோடு இருங்கன்னு சொன்னாங்க, அதை பண்ணணும். சத்விசாரம் பண்ணணும், அறிவு விளக்கம் பெறணும்னு சொன்னாங்க. பக்தியோடு இருக்க சொன்னாங்க, ஒழுக்கத்தோடு இருக்க சொன்னாங்க. இதை பண்ணினால் அடைய முடியும். இதை முழுமையாக பண்ணியவர்கள் என்று யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இனிமேல் அடையலாம். வள்ளலார் அவர்களினுடைய கை எல்லா படங்கள்லையும் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையான ஒரு முத்திரையில இருக்கும். அதாவது 2 கைகளும் மிருக பற்றப்பட்ட ஒரு நிலையில இருக்கும். அதற்கான விளக்கம், அதற்கான சூட்சுமம் ஏதாவது இருக்கா? இல்லை, அது முத்திரையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஐயா ஒரு பாடலே பதிவு செய்கிறாங்க, கையுற வீசி நடக்கவும் பயந்தேன். இப்போ நம்ம நடக்கும்போது இப்படி கையை வீசி தான் நடக்கிறோம் இல்லையா? எதுக்காக? பணிவு, இறைவன் மேல இருக்கக்கூடிய பணிவுனால. இப்போ நம்மளாம் ஒரு திண்ணை, பெரிய திண்ணை, இப்போ யார் வீட்லையும் திண்ணை இல்லை. பழைய காலத்தில் திண்ணை இருக்குன்னா திண்ணையில் ஏறி உட்காந்துட்டு காலை இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்போம். அப்படி காலை திண்ணையில உட்காந்தா காலை ஆட்டுறதுக்கு பயந்தார். இப்படியெல்லாம் பண்ணால் ஆணவம் அதிகமாயிடுமோ? கையை வீசி நடக்கும்போது இப்படி நீங்கள் நடப்பீங்க. கையுற வீசி நடக்கவும் பயந்தேன் அப்படி சொல்றாங்க. ஐயா இந்த பணிவு, கருணை, இந்த உடம்பை காப்பாற்றிக்கிறணும். இன்னொன்று, வேகமாக கையை வீசி நடந்தீங்கன்னா நீங்கள் வேகமாக நடப்பீங்க. வேகமாக நடக்கும்போது மூச்சு காற்று வேகமாக போகும். மூச்சு காற்று வேகமாக போச்சுன்னா மரணம் வரும். நீங்கள் படுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐயா எப்பவுமே சொல்லுவாங்க, இடது கை பக்கமாக தான் படுக்கணும்பாங்க, வலது கை பக்கம் படுக்கக்கூடாது, மல்லாக்க படுக்கக்கூடாது, குப்புறப்படக்கூடாது. அப்படி படுத்தீங்கன்னா பிராணவாயு நஷ்டம் அதிகமாக ஏற்படும். இடது பக்கமாக நீங்கள் படுத்தீங்கன்னா 4 அங்குலம் காற்று உள்ளே போச்சுன்னா 4 அங்குலம் காற்றே வெளியில் வரும். நீங்கள் வலது பக்கமாக படுத்தீங்கன்னா 4 இன்ச் அளவுக்கு காற்று உள்ளே போனால் 8 பங்கு காற்று வெளியில் வரும். இந்த காற்று எங்கேருந்து வருதுன்னா 4 பங்கு தானே உள்ளே போச்சு, 8 பங்கு எங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய கருவில் உருவாகும் பொழுதே இந்த காற்றும் உருவாகிவிடும். அதனால நம்ம முன்னோர்கள்லாம் காற்றடைத்த பையிடான்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு இது ஃபுல்லாக காற்று தான். அதிகமாக தூங்குனீங்கன்னா காற்று வேகமாக போகும், நிறையா சாப்பிட்டீங்கன்னா காற்று வேகமாக போகும். இப்போது உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உடற்பயிற்சி செய்கிறாங்கல்ல, இந்த ஜிம் எல்லாம் போகிறாங்களா, அவங்களுக்கும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தானே வந்து. ஆமாம், அதாவதுங்க சன்மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றினால் நீங்கள் உடற்பயிற்சி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஐயா அதுக்கான மூலிகைகள்லாம் கொடுக்குறாங்க. கரிசலாங்கண்ணி,
தூதுவளை, முசுமுசுக்கை, அதே போல் ஐயா சொன்னபடி உணவு பழக்க வழக்கங்கள், ஐயா சொன்னபடி நல்ல எண்ணங்கள், இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் உடற்பயிற்சி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் உடம்பு அருமையாக இருக்கும். உடம்பு கட்டுக்கட்டாலாம் இருக்காது, ஆனால் உடம்பு அருமையாக இருக்கு. ஏன்னா கட்டுக்கட்டாக இருந்தவங்கெல்லாம் ஒரு நாள் கட்டையில் போய்விட்டார்கள். கட்டுக்கட்டாக இல்லாதவர், நான் ஒரு ரைமிங்காக சொல்கிறேன், கட்டுக்கட்டாக இருந்தவர்களும் கட்டையில் தான் போனார்கள். உடம்பை காப்பாற்றிக்கன்னா கட்டுக்கட்டாக உடம்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை, கட்டுக்கோப்போட உடம்பு இருக்கணும். உணவு பழக்க வழக்கம் இதில் இருக்கணும். இப்போ உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்ககிட்ட எப்படி பேசுவேன்? எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, பக்கத்தில் உட்காந்து இருக்கும் பேசுவேன். உங்களை எனக்கு பிடிக்கலை, நான் எப்படி பேசுவேன்? சண்டை போகிறதா தான் உனக்கு அறிவு இருக்கா, கோவமாக கத்தி பேசுவோம். கோவமாக கத்தி பேசினா மூச்சு காற்று வேகமாக போகும். ஏன் கோவப்படாத சொல்லணும்னா மூச்சு காற்று வேகமாக போகும். இன்னொன்று, நீங்கள் பக்கத்தில் தானே இருக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா பக்கத்தில் உட்காந்து நான் பேசுகிறதே கேட்கும். ஆனால் கோபத்தில் கத்தும்போது என்னாங்கன்னா மனசு தூரமாக போயிடும். ஏன்னா உங்களை எனக்கு பிடிக்கல, என்ன பண்ணுவோம், நான் சொல்கிறது உனக்கு கேட்கலையா, 10 அடிக்குள்ளே தான் இருப்பாங்க. மனசு, அந்த மனச்சாட்சி இருக்கு இல்லையா, அது தூரமாக போயிட்டோம். ஸோ இது எல்லாமே தேகத்தை நஷ்டப்படுத்தும். உடம்பை காப்பாற்றிக்கன்னா எப்படி காப்பாற்றுறது? எல்லாத்துலேயும் காப்பாற்றணும். காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து, ஐயா கையுறை வீசி நடக்கவும் பயந்தேங்கிறார். இன்னொன்று, இப்படி நடந்துட்டு நீ வச்சுட்டு நடந்துப்பாங்க, நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நீங்கள் நடந்து பாருங்களேன், வேகமாக நடக்க முடிஞ்சால் கூட முடியாது. 2 விஷயங்கள், ஒன்று பணிவு, இன்னொன்று பிராணவாயு அதிகமாக போகக்கூடாது. அதே போல் ஐயாவுடைய கால் செருப்பு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கையை கேட்டிங்கன்னா காலுக்கு சேர்த்து சொல்கிறேன், பார்த்தீங்கன்னா ஆற்காடு சோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செருப்பு இருக்கும். இப்போ இன்றைக்கி புது பசங்களாக போடுறாங்க இல்லையா, ஷூ தான் இப்படி பாதி கட் ஷூ மாதிரி இருக்கும், முன்னாடி இப்படி வளைஞ்சு இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதை ஏன் அந்த ஆற்காடு சோடு? ஏன்னா இது எந்த சன்னியாசிகளும் போடுற பழக்கம் கிடையாது, கட்ட செருப்பு தான் போடுவாங்க. ஐயா இப்படி வளைஞ்ச ஆற்காட்டு சோடு தான் போட்டிருந்தார். ஏன்னா தவத்தினுடைய ஆற்றல் இந்த நெகக்கண்கள் எல்லாம் உண்டு அதிகமாக. அதனாலையும் கையை இப்படி இல்லை, ஐயா இப்படி வச்சுருப்பாங்க, கையை இப்படி மறைச்சிருவாங்க, எல்லா விரல்களும் உள்ளே போயிருக்கும். ஆனால் படம் இப்படி போட்டுட்டாங்க, இப்படி இருக்கணும், உள்ளே சுத்தமாக போயிடும், இந்த நகைக்கண்ணுக்குள்ளே போகாது. அதே போல் நடக்கும்போது இந்த நகைக்கண் வழியாக ஆற்றல் போகாமல் இருக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆற்காடு சோடு உள்ளேயே இருக்கும் அந்த உஷ்ணம். ஏன் ஐயா உடம்பு முழுவதும் துணையால் போத்திக்கிட்டாங்கன்னா உஷ்ணம் வெளியில் போகாது. ஐயா எங்கேயுமே வேகமாக பேச மாட்டார், கோபமாக பேச மாட்டார், வருத்தப்பட மாட்டார், யார் மேலே எந்த விரோதமும் கிடையாது. அப்படி வாழ்ந்தவர் ஐயா. அப்படி வாழணும். சன்மார்க்கங்கள் என்னன்னா, ஐயா எப்படி வாழ்ந்தாரோ அதுபோல வாழ முயற்சி பண்ணாதான் அடைய முடியும். ஒரு பாடலில் மட்டும் எடுத்து பண்ணால் முயற்சி பண்ணலாம், ஆனால் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்காது. எல்லா விடயங்களிலும் ஐயாவை நாம் பின்பற்றினால் அடைய முடியும். ராமலிங்க அடிகளாருடைய வரலாறுல அவர் ஒரு நீதிமன்ற ஒரு வழக்குல சிக்கியதாகவும், அதை அப்படியே அந்த வழக்குக்குள்ள போகாமலே அந்த வழக்கினுடைய தீர்ப்பு அவருக்கு சாதகமாக வந்ததான வரலாறுகள்லாம் இருக்கு. இதனுடைய பின்னணி என்ன? இது உண்மைதானா? இல்லைங்க, இது உண்மையே கிடையாதுங்க. இந்த விஷயமே எப்போ வந்ததுன்னா, வள்ளலார்னு ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டது 40-45 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த திரைப்படத்தில் வள்ளலார் மேலே ஆறுமுக நாவலர் வழக்கு தொடர்ந்ததாகவும், இப்போ அந்த நீதிபதியாக ஆங்கிலேயர் தான் இருந்ததாகவும், அப்போ அந்த வழக்குக்காக வள்ளல் பெருமானார் கோர்ட்டுக்கு போகும்பொழுது ஆறுமுக நாவலர் நீதிபதி உட்பட எல்லாருமே எந்திரிச்சு நின்றுட்டதாகவும் அந்த சினிமாவில் காமிச்சாங்க. உண்மையாக வள்ளல் பெருமானார் மீது அப்படி ஆறுமுக நாவலர் வழக்கு தொடுக்கவில்லை. ஆறுமுக நாவலர் வழக்கு தொடர்ந்தார். என்ன வழக்கு தொடர்ந்தார்னா, ஆறுமுக நாவலருக்கும் தில்லைவாழ் அந்தணர்களுக்கும் பிரச்சனை உருவாகுது. தில்லைவாழ் அந்தணர்கள் முறைப்படியாக தீட்சை பெற்றுக்கிட்டவங்க இல்லை, அவங்க அங்கே பூஜை புனஸ்காரங்கள் பண்ணக்கூடாது, அவங்க தீட்சை பெற்று பண்ணணும், யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் சொல்கிறாங்க, சைவ சமயத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. அப்போது ஆறுமுக நாவலரை கண்டித்து அன்னைக்கு இருந்த தில்லைவாழ் அந்தணர்களை தலைமையாக இருக்கக்கூடிய அந்தணர் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறார். அந்த கூட்டத்தில் பெருமானாரும் கலந்து கொண்டிருக்கிறார். ஏதோ கூப்பிட்டுருக்கிறாங்க, பெருமானார் போயிருக்கிறார். அந்த கூட்டத்தில் பேசிய அந்த அந்தணர், அந்த தலைமை அந்தணர் என்ன பண்ணிட்டார்னா, ஆறுமுக நாவலரை அடிக்க வேண்டும் அப்படின்னு பேசிடுறார், கோபத்தில் பேசிடுறார். உடனே என்ன பண்ணுறாரு ஆறுமுக நாவலர், என்னை அடிக்கிறதுக்கு இவங்க திட்டம் போடுறாங்க, என்னை அடிக்கிறதா கூட்டத்தில் பேசுகிறாங்க, அதனால் அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கு தொடுக்கும்போது என்ன பண்ணுறாருனா, அந்த நடைபெற்ற கூட்டத்தில் ராமலிங்கமும் இருந்தார்னு ஐயா பேரை சேர்க்குறாங்க. ஐயா இங்கே இருந்தார். ஐயாவை அதில் ஒரு சாட்சியாக சேர்த்துருக்கிறாங்களே ஒழிய ஆறுமுக நாவலர் வள்ளலார் மீது நீதிமன்ற வழக்கே போடவில்லை. அதற்காக ராமலிங்கம் என்கின்ற வள்ளலார் நீதிமன்றத்துக்கு போகவும் இல்லை, யாரும் எந்திரிச்சு நிற்கவும் இல்லை. இது சினிமாவில் உருவாக்கப்பட்டது தான். இதற்கு ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரவணன் ஒரு அன்பர் ஒரு நூல் எழுதியிருக்காங்க, அருட்பா மருட்பா போர் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட 1000 பக்கங்களுக்கு மேலே
ரூபாய் அந்த புத்தகம் என்கிட்ட இருக்குது. அந்த புத்தகத்தில் எல்லாவற்றையுமே ராமலிங்கம் என்ற வள்ளலாருக்கு ஆதரவாக இருந்தவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் வரும், எதிராக இருந்தவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் வரும். எல்லாத்தையுமே அதில் பதிவு செய்கிறார். அதில் இந்த பதிவும் வருகிறது. நான் இது இன்னும் ஒரு சில அன்பர்கள்ட்ட கேட்டும் நான் அதை உறுதிப்படுத்தியிருக்கேன். அதனால் ஆறுமுக நாவலர் வள்ளலார் மேலே கேஸ் போட்டார், வள்ளலார் கோர்ட்டுக்கு போனார், எல்லாரும் எந்திரிச்சு நின்னாங்க அப்படிங்கிறத சினிமாவில் ஏற்படுத்தப்பட்ட காட்சி தான். அப்படி எதுவுமே கிடையாது. அதே போல் இந்த அருட்பா மருட்பா போர் அப்படிங்கிறது கூட பார்த்தீங்கன்னா, பெருமானார் தோன்றும் துணையாக இருந்த காலத்தில் தேவாரம் திருவாசகங்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டப்பட்டு சைவ சமயத்தை சேர்ந்த ஓதுவார்களே பெருமானார் பாடிய நடராஜபதி மாலை இது போன்ற பாடல்களை எல்லாம் பாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே சிவபெருமானை பற்றிய பாடல்கள் தான், அதெல்லாம் பாட ஆரம்பிக்கிறாங்க. அதனால் யாழ்ப்பாண ஆறுமுக நாவலர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இதே போல் பாடுனாங்கன்னா நம்ம சமயம் அழிஞ்சிடும். ராமலிங்கர் தான் வந்து பாடினதான் அருட்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் பாடுறாங்க. ஆனால் அருட்பாங்கிறது வந்து தேவார திருவாசகம் தான் அருட்பா, இது அருட்பா இல்லை, அதனால் நீங்கள் தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. அதனால் இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாண ஆறுமுக நாவலர் இங்கே வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை இதுதான் சரி, அது அருட்பா இல்லை அது மருட்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுக நாவலர் சொல்கிறார். அதற்கு ஆதரவாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஊராக போய் சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் கூட்டம் போட்டு பேசுகிறாங்க. உடனே சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, இதே போல் ஒவ்வொரு ஊராக கூட்டம் போட்டு யானை மேலையெல்லாம் அருட்பாவை வைத்து ஊர்வலமாக எடுத்து சென்று அவர்கள் வந்து இல்லை இதுதான் உண்மையான அருட்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் இவங்கெல்லாம் மறுப்பாங்கிறாங்க, ஒரு பக்கம் அருட்பாங்கிறாங்க. இதனுடைய மைய புள்ளி பெருமானார். ஆனால் பெருமானார் இது எதுலையுமே கலந்துக்கல. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இவங்க சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டு பண்ணுறாங்க. இதுதான் அருட்பா மருட்பா போகிறது கூட. அதனால் பெருமானார் மீது யாழ்ப்பாண ஆறுமுக நாவலர் வழக்கெல்லாம் தொடர்ந்ததாக எனக்கு தெரிந்த வரையில் தகவல்கள் எதுவும் இல்லை. நிச்சயமாக. அதாவது அருட்பெருஞ்சோதியினுடைய பல விஷயங்கள் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அது ஒரு கடல் மாதிரி, கடலை விட ஆழமான விஷயம், பேசி முடிக்க முடியாது. தொடர்ந்தும் பேசுவோம். இந்த நேர்காணலுக்கும் இந்த நேரத்துக்கும் ரொம்பவே நன்றி. ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம். இவ்வளவு நேரம் நான் சன்மார்க்கத்தை பற்றியும் வள்ளல் பெருமானாரை பற்றியும் பேசியிருக்கிறேன். எனக்கு கிடைத்த தகவல்களை வச்சு பேசியிருக்கிறேன். அதற்கெல்லாம் ஆதாரமாக நான் அருட்பா என்னிடம் இருக்குது. இது சம்பந்தப்பட்ட கேள்விகளோ இல்லை துணை கேள்விகளோ என்னிடம் நீங்கள் கேட்பதாக இருந்தால் இந்த பதிவுகளை பற்றிய உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இதில் பதிவு செய்யுங்க. நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா அந்த கமெண்ட்ஸுக்கு நான் பதில் கொடுக்குறேன். நன்றி, வந்தனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. Max Hair Clinic, India's leading hair regrowth experts.